உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு குடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்கள சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சிய துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள். உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாரி பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்க போறோம். டீட்டெயில் அனலைசிஸோட வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க. மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்ப இருக்கு. அத வச்சு என்ன மாரியான பலன்கள் நம்ம லைஃப்ல நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில பயனுள்ளதா இருக்கும். நீதிதேவன் சனி பகவானோட ஆசி பெற்ற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய எண்ணங்கள் எதுவா இருந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும், அது எல்லாமே வந்து சாத்தியமாகக்கூடிய உங்களுடைய பல நாள் தவம், கடும் போராட்டம் இது எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமா அமையப்போகுது. அதாவது உங்களுக்குன்னு வந்து ஒரு பொருளாதார இலக்கு வச்சிருப்பீங்க. அத அடைய முடியாம ரொம்ப நாளா போராடிட்டு இருப்பீங்க. என்னடா கஷ்டப்பட்டு காசு ஒரு பக்கம் சேர்க்கிறோம். அது இன்னொரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. காசு நிக்காம வரவுக்கு மீறின செலவு இருந்துட்டு இருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டு, நீங்க வந்து இறைவன்ட்ட தான் வேண்டணும்னு இறைவனையே தஞ்சம் அடைஞ்சு கிடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகுது. குறிப்பா வந்து பொருளாதார ரீதியா உங்களுடைய விருப்பம், இலக்க நீங்க அடையப் போறீங்க அப்படின்றத சொல்லப் போறேன். அதுக்கு உங்களுடைய தனித்துவமான செயல்பாடுகளும், சிந்தனைகளும் ஒரு காரணமா இருக்கப் போகுது. இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. என்ன செய்யணும்? என்ன செஞ்சா நம்ம வெற்றி அடையப் போறோம்? அப்படின்ற பத்தில ஒரு புரிதல் இல்லாம இருந்திருப்பீங்க. இனிமே இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு வந்து நீங்க இத தான் நம்ம செய்யப் போறோம். இதன் மூலியமா தான் நம்ம வெற்றி அடையப் போறோம். இதன் மூலியமா தான் பெரிய பொருளாதாரத்த நம்ம சம்பாதிக்கப் போறோம். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா குபேர யோகம், கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வந்து கை வந்து சேரப்போகுது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கிரக காரணங்கள் என்ன அப்படின்னா, ராகு, சந்திரன், குரு. ராகு, சந்திரன் மற்றும் குரு இவங்க 3 பேர் திரிகோண தொடர்புல இருக்கிறதுனால, நற்பெயர், புகழ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த இந்த கிரகச் சேர்க்கை ஆண்டு துவக்கத்திலேயே இருக்கிறதுனால, ஆண்டு முதல் நாள்லயே அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் ராகு கூட சேர்றாரு. ராகு கூட சேர்ந்த சந்திரனுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. குரு பார்வை இருக்கும் பட்சத்தில குபேர யோகமும், சந்திரன் குரு சேர்க்கை, குரு சந்திர யோகமும் செயல்பட்டு உங்களுக்கு நற்பெயரும், புகழும், செல்வாக்கும் வரப்போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில நெனச்ச விஷயத்த யார்ட்டயும் சொல்ல முடியல. நமக்கான மதிப்பு கிடைக்கல. சொன்னா நம்மள தப்பா நெனச்சுருவாங்களோ! இப்படின்னு மனசுக்குள்ள நெறைய விஷயங்கள போட்டு மன கஷ்டங்களோட, சங்கடங்களோட இருந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இனிமே அதெல்லாம் யோசிக்கவே செய்யாதீங்க. நீங்க நெனைக்கிறது மட்டும் தான் சரியா இருக்கும். அதனால எண்ணம் எதுவோ அதன்படி செயல்பட ஆரம்பிங்க. உங்க மனசுல பட்டத வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுருங்க. உங்கள்ட்ட மனசுக்குள்ள நிறைய சங்கடங்களும், மன அழுத்தம், டிப்ரஷனும் சேர்ந்து உங்கள வந்து பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வெளிப்படையா சொல்றதுக்கு, பேசுறதுக்கு நண்பர்கள் இல்ல அப்படின்னா, இறைவன்ட்ட போய் ஒப்பிச்சுட்டு வந்துருங்க. "அப்பா எனக்கு இதான் பிரச்சனை. அம்மா இதான் பிரச்சனை. நீங்க தான் இத சரி பண்ணணும்னு" கொட்டிருங்க. மனச திறந்து கொட்டிட்டு ஃப்ரீ ஆயிடுங்க. நீங்க மனசுல என்ன படுதோ அத செய்யுங்க. ஊர்ல இருக்கவங்க, சொந்த பந்தங்கள் அப்படி பேசிருவாங்க, இப்படி பேசிருவாங்க. அவங்க தப்பா நெனச்சுருவாங்க, இவங்க தப்பா நெனச்சுருவாங்களோ அப்படின்லாம் எந்த ஒரு தயக்கமும் வேணாம். நீங்க செய்றது தான் சரி. அது வெற்றியும் ஆகும் அப்படின்றத நான் ஆணித்தரமா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கான கிரக காரணங்கள் கண்டிப்பான முறையில இருக்கு. உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. சூரியனோட சேர்ந்துட்டாரு. இனிமே சூரியன் தான் வந்து கௌரவங்கள குடுக்கக்கூடியவர். சூரியன் சம்பாத்திய காரகனும் கூட. கௌரவம், சம்பாத்தியம், மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு எல்லாம் உங்களுக்கு உயரப்போகுது அப்படின்றத மகர ராசிக்காரருக்கு நான் சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில இருக்கிறாரு. செவ்வாய், புதனோட சேர்ந்து இருக்கிறனால இந்த ஆண்டு துவக்கம் இருக்கு. செவ்வாய் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்து அதிபதி. லாபஸ்தானத்து அதிபதியும், ராசிநாதனும், பாக்கியநாதனும் இணைவு பெற்று 3ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில, அது மீன ராசியாவும், நீர் ராசியும் வர்றதுனால, உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பு அது சம்மந்தமான முயற்சிகளா இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இந்த மாரி துறை சார்ந்த முயற்சிகளா இருந்தாலும் சரி, இதுலலாம் நல்ல வளர்ச்சியும், வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. கடன் சார்ந்த விஷயத்தில உங்களுக்கான நல்ல தீர்வுகள் கிடைக்கப் போகுது. சொத்து பங்கீடு, அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை இதெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் நீங்களே பேசி தீர்க்கிற அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. மேலும் வந்து உங்களுக்கான மதிப்பும், மரியாதையும் உங்கள தேடி வரப்போகுது அப்படின்றத தான் நம்ம பிரதானம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா, நீங்க எடுத்த போராட்டத்தில நீங்க வந்து தர்மத்தோட, நியாயத்தோட செயல்பட்டு வெற்றிகள அடையப் போறீங்க. இறைவனோட அருளால நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது. இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு வந்து யோக காலம்னே சொல்லலாம்.
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு யோகமான காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு வெற்றிகரமான யோகமான காலம் அப்படின்னா, நீங்க மீன் பிடிக்கணும் அப்படின்னா வந்து தூண்டில்லாம் எடுத்துட்டு போனா, பாத்திரம் எடுத்துட்டு போனா போதும். மீன் வந்து உங்க தொட்டியில வந்து விழுந்துரும். உங்க பாத்திரத்தில விழுந்துரும்ன்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு நீங்க நெனச்சா போதும் காரியங்கள் சித்தி ஆயிரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான காலமா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள் 2 விஷயங்கள். உங்களுக்கு குரு பார்வை கிடைக்க போது. குரு வந்து 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்திலிருந்து வெளிப்பட்டு 7ஆம் ராசியான கடக ராசிக்கு வந்து அங்கருந்து அவருடைய அருள் பார்வைய உங்க ராசிக்கு குடுக்க போறாரு. அங்க மட்டும் இல்ல, அவர் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் குடுக்க போறாரு. 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்காரு. ராசிக்கும் பார்வைய குடுத்து, ராசிநாதனுக்கும் பார்வைய குடுக்க போறாரு. முழு சுபகிரகமான குரு பகவான். குரு பகவான் உச்ச பலம் பெற்று 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடக ராசிக்குள்ள வந்து உச்சம் பெறுறது. தனகாரகன் அவர்தான். அவர் உச்சம் பெறுறது வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாவும் உங்களுக்கு மிக சிறந்த ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் குடுக்க போது. இந்த அளவுக்கு வந்து குருவுடைய நிலையும், ஏனைய மற்ற கிரகங்களோட நிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால, குருவுடைய பார்வை உங்க ராசிநாதனுக்கும் கிடைக்கிறதுனால, உங்களுடைய எண்ணங்கள் எதுவோ, அது வந்து நிச்சயமா வெற்றியாகும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது சாத்தியமாகும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம கிரக கோச்சாரங்கள் தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருந்தாலும், அடுத்தடுத்து வர்ற காலங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்ற பட்சத்திலயும், பக்தியும் மேலும் வந்து நீங்க செய்யக்கூடிய தர்மமும், புண்ணியமும் உங்கள எப்பயுமே காத்துட்டு வரும் அப்படின்ற அடிப்படையில, குரு, சனி தொடர்போட இருக்கிறதுனால, குலதெய்வ வழிபாடு உங்களோட கண்டிப்பான முறையில செய்யாம இருந்தாலும் சரி, தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தீங்கனாலும் சரி, இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலயும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லயுமே வந்து நீங்க வந்து குலதெய்வத்த உங்க வீட்ல இருந்த மாரி கும்பிடுங்க. நீங்க கோயிலுக்கு போய் கும்பிடுறது பக்கத்துல இருந்தா போய் தாராளமா கும்பிட்டு வரலாம். கோயிலுக்கு போக முடியாது. ரொம்ப தூரத்துல கோயில் இருக்கு. இப்போ குலதெய்வம் கோயில் இருக்கு. அங்க பூர்வீகத்த விட்டு வேற ஒரு ஊர்ல இருக்கோம் அப்படின்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்லயே குலதெய்வம்ன்றது நம்மளோட வீட்டு சாமி. ஸோ வீட்லயே வச்சு குலதெய்வத்துக்கான படையல்லாம் வச்சு, அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களெல்லாம் வந்து நீங்க படைச்சு கும்பிடும்போது, முறையா கும்பிடும்போது, நிச்சயமா குலதெய்வம் உங்க வீட்ல குடி வந்து இருந்து, உங்கள காத்து உங்க கூடயே இருந்து உங்கள காப்பாத்துவாங்க. மேலும் உங்களால முடிஞ்ச உதவிகள ஏழைகளுக்கு தர்மமா பண்ணிட்டே வந்துட்டுருங்க. அன்னதானமா பண்ணுங்க, படிப்புக்கு தானமா பண்ணுங்க. என்ன முடியுமோ அத தானம் பண்ணுங்க. அந்த தர்மமும் உங்கள எப்பயுமே காப்பாத்துன்றதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. ஆ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்ச நிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிலகிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேச ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்க குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததா மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலை வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது? இது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்க போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு,
நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். பெரிதினும் பெரிதுகள் அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு கிரகங்கள், நவ கிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நிறைய பேர் கேட்பாங்க, "என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி, நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்க வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். சனி வந்து 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 7 நாள் சனி மகர ராசிக்காரர்களுக்கு முடிந்து ஓரளவுக்கு பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் அடுத்து வரக்கூடிய புதிய வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும், தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதம் வரைக்கும் 6ஆம் இடத்திலே இருந்து ஜூன் முதல் வாரத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கேந்திரம் உச்ச குருவாக மாறி ராசியை பார்ப்பது அருமை. ஸோ ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா குருவின் தாக்கங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. யாருக்கு? மகர ராசிக்காரருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் பண வரவு கைக்கு வந்தது, வாய்க்கு வரவில்லை, கடன் தொல்லை, வீண் அலைச்சல், சுப செலவுகள் குறைவே இல்லாமல் போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவிட்டிக்குள்ள நீங்களே போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி தான் குரு பயிற்சி. உச்ச குருவாக 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது அருமை. சரி, இப்போ ராகு கேதுகள் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார். இவரு பாருங்க, டிசம்பர் மாதம் புத்தாண்டு பிறந்து ஒரு 7 மாதங்களுக்கு அப்புறம் கேது குருவோட சேர்ந்து கேலயோகமாக 7ஆம் இடத்திலும் ராகு ராசிக்குள்ளேயும் வரார். ஸோ இந்த ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா ராகு கேதுகள் ராசிக்குள்ளே இல்லை. ராகுகள் ராசிக்குள்ளே வந்துன்னா சில மனக்குழக்கங்கள், அடுத்து வரக்கூடிய காலத்துக்காக நிறைய திட்டமிடுதல், சிலது சரியாக வர்றது, சிலது சரியாக வராமல் போகிறது, உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை, அது மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். யாருக்கு? மகர ராசிக்கு. ஏன்னா குருவின் பார்வை இருக்குது, ராகு கேதுகளின் தாக்கங்கள் இல்லை. அதே சமயத்தில் சனி 3ஆம் இடத்தில். இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அது ஜூன் மாதத்துலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் எப்படி ஆகும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் புதிய முயற்சி, சில பேர்த்தோட அசோசியேஷன், சில கான்ட்ராக்ட், சில வேலை மாற்றம், தொழில் அபிவிருத்திக்காக சில விஷயங்கள், நம்ம ஒருத்தரோட டையப் போடுறது, ஒரு கிளையண்ட்டு, கஸ்டமரு, கொலீகு, அது மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சிரத்தையாக சில மெனக்கெடுதல், அது மாதிரி விஷயங்கள் தேவை. அதே மாதிரி மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸு, என்ன மாதிரி அட்மிஷன் போகணும், எது மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுங்கிறதுக்கெலாம் நல்லா அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்க்கை, ஃப்ரெண்ட்ஸு, வேலை, படிப்பு, அது மாதிரி விஷயத்தில் சில தொய்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ராகு கேதுகள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சில குழப்பத்தை கொடுப்பார். ஆனால் இந்த தரம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையோடு வருவதனால அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்க பெரிய லெவலில் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறது, ஃபேமஸ் ஆகுறதுலாம் கூட வருது. ஏன்னா ராகு கேதுகள் எப்பவுமே சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும்பொழுது நல்ல படங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அருமையான தமிழ் புத்தாண்டாக 2026 ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து வருது. அது குறிப்பாக ஜூன் மாதத்துலேருந்து அதை நீங்கள் உணரக்கூடிய அமைப்பு, குருவின் பார்வை, சனி, ராகு கேதுகளோட அமைப்பு எல்லாமே உண்டு. ஸோ கிட்டத்தட்ட கோவிட் கொரோனா டைம்லேருந்து ஜென்ம சனியிலேருந்து மீண்டு வரக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கோவிடில் தான் அதிகமாக அஃபெக்ட் ஆன ஒரு ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியும் மகர ராசியும் தான். ஏன்னா மகர ராசிக்காரருக்கு ஜென்மசனி, மிதுன ராசிக்காரர்களுக்கு அஸ்தம சனியாக இருந்தது. ஸோ அதுலேருந்து இப்போ எவ்வளோ தூரமாக நல்லா மீண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, நல்லாவே ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டோம். இது வரைக்கும் நான் மனசில் ஒரு வருஷம் 2 வருஷமாக சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல், சில உறவுகளில் ஒரு சுணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்,
அது மாதிரிலாம் போயிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உறவுகள் காட்டிலும், உறவுகள் விஷயத்தில், அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் விஷயத்தில், அதே மாதிரி மன சந்தோஷம் மன மகிழ்ச்சி விஷயத்தில் சுப விஷயங்கள் நடந்து அதுவரை நம்ம நடக்காமல் ஒரு தடைகளாக இருந்ததேங்கிற ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாகவும், அதே சமயத்தில் கல்யாணம், குழந்தை, குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், 2-3 வருஷமாகவே ஜென்மசனியிலிருந்தே அதை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்தில் பாருங்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விருத்தி, நல்ல கஸ்டமர்ஸ், நம்ம கிளைண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் லைஃப் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் கடந்த 2 வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு, குறிப்பாக தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துலேருந்தே என்ன அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அது டக்குன்னு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலதெல்லாம் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா கேது குருவோட சேரும் பொழுது கேல யோகமாக ஆறி கொஞ்சம் சுபவிரயங்கள் மூலமாக பணம் ஈட்டுதல், ஷேர் ஸ்டாக்ஸ் அதில் எல்லாம் கொஞ்சம் பணம் ஈட்டுதல், கொஞ்சமே குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தீர்வு பெறுவதல், பங்காளி சண்டை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இது எல்லாமே ஓரளவுக்கு தீர்வாகி நம்ம மனமே உற்சாகமாகி பழைய மாதிரி ஒரு ஏனோதானன்னு இல்லாமல் கொஞ்சம் உற்சாகத்தோட உருப்படுறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டிக்குள்ளே போகக்கூடிய அமைப்பு தான் இந்த உச்சகுருவின் பார்வை ராசி மேலே விழுகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்துலேருந்து நவம்பருக்குள்ளே சில விஷயங்களாக நீங்கள் காரியம் சாதிச்சுக்கணும். அதுவே நாளைக்கு அடுத்த வரக்கூடிய பல ஆண்டுகளுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆலோசனை. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்னாதிபதி நீ என்ன லக்னம், உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் எப்படி இருக்கிறார், எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, உங்கள் லக்னத்துக்கு யோகமான தசைகள் போய்கொண்டு இருக்கிறதா, எது மாதிரி வாழ்க்கையில் அடுத்த வரக்கூடிய 6 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், அடுத்த 12 மந்த்ஸ், 1 இயர்லாம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குது, திரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எந்தெந்த பிராப்தங்கள் காத்து இருக்கிறது, எந்தெந்த பிராப்தங்கள் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து அதை நோக்கி நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதை நோக்கி நீங்கள் வந்து ஒரு செயல்பாடுகளையும் நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மகர ராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய 7ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்ய போறார் இந்த பராபவ வருடத்துல. இதனால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 7.5 சனியினால நிறைய உறவுகளை இழந்திருப்பாங்க, நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகளை இழந்திருப்பாங்க. மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலை அலுவலகத்துல நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. வேலை அலுவலகத்துல ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள், வருடம் ஆரம்பிக்கும் போதே சுயமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க சுயமாக சம்பாதித்த சொத்துக்களையே அடமானம் வைக்கக்கூடிய ஒரு தருணம்லாம் வந்திருக்கும். அந்த அடமானத்துக்கு வச்சு எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்ற நேரத்துல அது ஏலத்திற்கு விடக்கூடிய ஒரு தருணமும் வந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாழ்க்கை சுழற்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். பராபவம் அப்படின்னு சொன்னாலே சுழற்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். இந்த சுழற்சி மாற்றத்தினால நீங்க இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. இதுல மகர ராசி என்பவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு தருணம் என்ன அப்படின்னா, இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா டிசம்பருக்கு மேல உங்களுடைய ராசியின் மீது ராகு பகவான் பயணிக்க போறார்.
கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், எதையாவது கண்டு பயந்து நீங்க முடிவெடுக்க முடியாமல் ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு. அதனால அந்த குழப்ப சூழ்நிலைக்கு நல்ல ஒரு தெய்வ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருடத்துல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய தியான பயிற்சிகளை மேற்கொள்ளணும். அதே மாதிரி அதிகாலையில அதிகமா எந்திரிக்கணும். ஒரு 5 மணிக்கு குறையாமல் நீங்க எந்திரிக்கணும். அந்த 5 மணி விழிப்பு அப்படின்றது உங்களுடைய டோட்டல் லைஃப அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். ஒரு லைஃப் ஸ்ட்ரென்த், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கையில ஒரு வீக்கா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யும் போது ரொம்ப எஃபெக்டிவா ஒரு எனர்ஜியோட வழிபட வேண்டிய ஒரு எனர்ஜியோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ராகு சந்திரன் மீது பயணிக்கும் போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மெடிடேஷன் போன்ற சில விஷயங்களை அப்ரோச் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த ராகு உங்களுடைய தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதெல்லாம் இல்லாம சோம்பேறித்தனமா தூங்கிக்கிட்டு ரொம்ப லேட்டா எந்திரிச்சுக்கிட்டு அதே மாதிரி வீட்டுல விளக்கு ஏத்தாம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதனால நிறைய ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு சண்டை சச்சரவுகள், வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி, இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் கடிந்து பேசக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாமே சந்திரன் ராகு கொடுத்துரும். ஒன்னா பிரிவினையை கொடுக்கும், எல்லாம் ரொம்ப தெய்வ அங்கீகாரத்தை கொடுத்துரும். அந்த தெய்வ வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை லைஃப்ல கொடுக்கறதுக்கும் அந்த ராகு பகவான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உத்வேகமாக செயல்பட போறாரு. அதனால இந்த வருடத்துல நீங்க செய்ய வேண்டிய எது செய்யறீங்களோ இல்லையோ தியான பயிற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்துலயும் அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று போவார். அதனால இந்த மகர ராசி என்பர்கள் இந்த வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வருடத்திற்கு முன்னாடி முடியறதுக்கு முன்னாடி, அதாவது ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாருக்கிட்டையும் கடன் கொடுக்கறது, நீங்க போய் யாருக்கிட்டையாவது கடன் கேட்கறது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதனால சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள்னால சில பாதிப்புகள், அதாவது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காம அவங்களே ஒரு முடிவெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு டைம். இதனால உங்களுக்கு ஒரு மனக்குழப்பங்கள், என்னடா இது நம்ம பேச நம்ம குழந்தைகளே கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். அதனால குழந்தைகளை நீங்க திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறத விட நீங்க உங்க மனநிலையை மாத்திக்கணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பராபவ வருடம் இருக்கும். ஏன்னா குழந்தைகள் பிரச்சனையை ஏற்படுத்திட்டு அவங்களே அதுல இருந்து வெளியிலேயே வந்துருவாங்க. அதனால அவர்களை பத்தி ரொம்ப நீங்க யோசிச்சுக்கிட்டு உங்களுடைய ஒரு மென்டல் ஃபிட்னஸை நீங்க குறைச்சிக்காம அவங்க எந்த வழியில நீங்க சொல்லுங்க, அறிவுரை கூறுங்க. அதுக்காக அறிவுரை இல்லாம இருக்கவும் முடியாது. அறிவுரை பண்ணுங்க. இஃப் சப்போஸ் அவங்க கேட்கல அப்படின்னா அந்த ஒரு இடத்துல அந்த தெய்வ பலத்தை பக்கத்துல கொடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தெய்வ பலத்தை பக்கத்துல கொடுக்குறீங்களோ அந்த குழந்தைகள் அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இடமாற்றம் இருக்கு இந்த காலகட்டத்துல. பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா 10 வருடமாக வேலை செய்த இந்த நபர்கள் கூட இந்த இடத்துல இருந்து காலி பண்ணி வெளியில போயிடுவாங்க. மேடம் பயமுறுத்தாதீங்க, நாங்களே இப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம், இந்த வேலை நிலைக்குமா நிலைத்திருக்காது. கண்டிப்பா பயப்படாதீங்க. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேலை இடமாற்றம் உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளை கொடுக்க போகுது. இதனால நிறைய ஒரு சேஞ்சஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த வேலையில இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டை நோக்கி பயணிக்க போறீங்க. அந்த வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்க போறீங்க. அந்த வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுது, ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்க போகுது, குடும்பத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளை மேம்படுத்த போகுது, இப்படி எல்லாம் சொல்லலாம். இந்த ஒரு வேலை பாத்தீங்கன்னா பலவிதமான ஒரு விஷயங்கள்லயும் உங்களுக்கு இன்வால்வ் ஆகி அதுல நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது
பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு போராட்டம் அப்படின்றது கொஞ்சம் அப்படி எஃபெக்டிவா இருக்கும். அந்த போராட்டத்தினால அடுத்து வெற்றி பெறது, அந்த வெற்றி பெறதுனால ஒரு நல்ல நேம் ஃபேம் வர்றது, குடும்பத்துக்காக நல்லா உழைக்கிறது, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது, இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துல இருந்த நபர்களே உங்களை ஒரு தூசுக்கு கூட மதிச்சிருக்க மாட்டாங்க, அவர்களே உங்களை எடுத்தெறிஞ்சு பேசியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே மறந்து நீங்க அந்த குடும்பத்துக்காக உழைக்கும் போது கண்டிப்பாக இந்த மகர ராசி பெண்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு நன்மைகளும் வளர்ச்சிகளும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். நினைத்த வரன் ஒரு வரன் அமையிறது அப்படின்றது யாருக்குமே ஒரு சாதகமாக இருக்காது. ஆனால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த தமிழ் புத்தாண்டு நினைத்த வரனை கிடைப்பதற்குண்டான ஒரு புதிய யோகத்தை கொடுக்க போகுது. நீங்க என்ன வரன் நினைக்கிறீங்களோ அந்த வரன் கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். மகர ராசி மகர லக்னம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்க டைம். ஜூனுக்கு அப்புறம்லாம் குரு பகவான் ஃபுல்லாக உங்களை தான் பார்ப்பார். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த வருஷத்தில் ஜாக்பாட்டில் டாப்பில் நீங்கள் இருக்கீங்க. விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வாக்கிய பிரகாரமும் சனி பகவான் ஃபுல்லாக உங்கள் வீட்டில் மூவ் ஆகிட்டார். இப்போ குரு பகவான் வேற பார்க்க போகிறாரு. ஸோ 7.5 சனி முடிஞ்ச பிறகுமே ஒரு ஏற்றம் வரும். இப்போ குரு பகவான் பார்க்கும்போது டாப்பு டக்கரில் போவீங்க, ஜெட்டு ஸ்பீடில் மேலே போவீங்க. இது வந்து சும்மா இது சொல்லணுன்றதுக்காக இல்லைங்க. இது வந்து இப்போ கடைசி ஒரு 6 மாதமாகவே நீங்கள் பார்ப்பீங்க லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். சரிங்களா? இதுக்கு மேலே வந்து ரொம்ப 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 நல்ல சேஞ்சஸ் வரும். எந்தெந்த விஷயத்தில் வரோன்னா, உங்களுக்கு வந்து மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக வரும். ஏதாவது வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, கார் வாங்கிறது. யாரோ ஒருத்தர் நல்ல கார் வச்சுருப்பார், ஃபாரின் போகிறதுனால அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவார். நல்ல லேண்டு யாரோ ஒருத்தவங்க அவசரத்துக்காக உங்களுக்கு கம்மி காசு கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுதான் லக்கு. இப்படி தான் முன்னேற்றம் வரும். இது இன்னொன்று, மன அமைதி ஜாஸ்தியாகும். மகரம் இழந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மன அமைதி. இந்த 8 வருஷத்தை ரொம்ப மன அமைதியை இழந்திருப்பாங்க. அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக கிடைக்கலாம், வீட்டில் இருக்க நபர்கள் மூலிமா கிடைக்கலாம். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. உடம்பு நல்ல சீராகும். ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய சால்வ் ஆகும். ஏன்னா மகரத்தில் ஒரு பெரிய இஷ்யூ என்ன, உடம்பு பயங்கரமாக போடும். அவங்களுக்கு உடம்பு ரொம்ப போடும். சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக ஏறும். ஜென்ரலாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. மீதி பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால் இஷ்யூ ரொம்ப ஜாஸ்தியாகும். ஒபிசிட்டி அதிகமாக ஒபிசிட்டி வருது மகரத்தில். ஸோ அந்த ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இப்போ அது கம்மி பண்ணுற டைம். டாக்டரை பார்த்து ஒரு ப்ராப்பர் ஃபிட்னஸ் கோச் எடுத்து உடம்பை ரெடி பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது சார். ஜாலியான ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். நான் இந்த வீடியோ பார்த்து முடியும் போது சந்தோஷமாக இருக்கணும் சார்னா, கல்யாணம். எல்லாருக்கும் கல்யாணம் செம்மையாக இருக்க டைமு. அதுவும் யாருக்குன்னா லவ்லாம் இருந்ததுன்னா தாராளமாக கல்யாணமாக மாற்றலாம். குடும்பமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். குடும்பம் உங்களுக்கு அதுக்கு தாராளமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது சார். நல்ல விஷயம். வேறு தப்பு சார், பிஸ்னஸ் நல்லா வளருவாங்க. அதுவும் மகரத்துலலாம் 35 வயசுக்கு மேலெலாம் பிஸ்னஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து சூப்பராக பிஸ்னஸ் நல்லாவே பிக்கப் ஆகும். ஓகேங்களா? ப்ராஃபிட்டும் நல்லா வரும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்களை சுற்றி நடக்கும். சார் எதில் கவனமாக இருக்கணும் சார்? ஒன்றும் இல்லை, கடன் பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கும். யார் கொடுக்குறோம், யாருக்கு வாங்குகிறோம், கடன் தயவு செஞ்சு கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்காமல் வண்டி ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒன்று தான். மற்றபடி இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் வந்து வராகமூர்த்தி லக்ஷ்மி தாயாரோட, அதாவது லக்ஷ்மி தாயாரை வந்து அவர் ஷோல்டரில் வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த வராகமூர்த்திலாம் படம் வாங்கி வீட்டில் மாட்டினீங்கன்னா லைஃப்பில் அவ்வளோ சேஞ்சஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிவபெருமான் பார்வதியும் நல்ல அலங்காரத்தில் வழிபடலாம். இவங்களெல்லாம் சனிக்கிழமைகளில் மாந்தி இல்லை குளிகை நேரம், நான் மாந்தின்னு சொல்லிட்டேன். மாலிந்தியும் குளிகையும் ஒன்று தான், அண்ணன் தம்பிங்க. குளிகை நேரம் சனிக்கிழமை காலைல 6:30 மணிக்கு வரும். அப்போ வேணுனீங்கன்னா வாழ்க்கையில் இன்னும் ஜம்முன்னு வளருவீங்க. முடிஞ்ச அளவு கோவிலில் எள்ளு உருண்டையாக கொடுத்துட்டு வாங்க எல்லாருக்கும் தானமாக. வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக அமையும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க.
உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும், திருமணம் ஆனவங்களுக்குள்ள எப்படி ஒரு யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த் ஸ்டெடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவலெல்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள் வழிபாடுகள் சில என்னுடைய நிறைய இந்த தனாகிருஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் ஒன்றும் தெய்வ வழிபாடுகள் ஒன்றும் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ் சீக்ரெட் டெக்னிக்ஸாக சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம வந்து பல வருஷமாக இல்லை பல ஜென்மங்களாக கொண்டு வந்த கர்மாவை ஒரு கோவிலில் ஒரு பரிகாரத்தில் செய்ய முடியும்னா அந்த மாதிரி செஞ்சால் உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, எல்லாரும் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்ம என்னன்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆகிட்டே போகிறோம், அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு கூடவே நிறைய நம்ம வந்து சீடு தெரப்பி சில விதைகளை வந்து இந்த கலர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மிதுன ராசிக்கு சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்கிறேன். அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த இப்போ வெள்ளியில் அருணா கயிறு போடுங்க, காப்பரில் வந்து கையில் காப்பு போடுங்க சில சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளில் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே, ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது, ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ சனி பகவான்னா இப்படி காக்கா மேலே பறந்து வந்து பக்கத்தவங்க கொத்திக்கிட்டா இருப்பார், அப்படி இல்லை. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலரில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்கே சாம்பல் நிற பாகம் இருக்கோ அதை தாக்குது. அது மூலிமா மற்ற பிரச்சனைகள் வருது. அப்போ அதை சரி பண்ணிட்டா எனக்கு மற்ற பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறுவோம். இது சம்மந்தமாக தன ஆகர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிளாஸுகள் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் இருக்குது, அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா இது நிறைய படித்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, பக்தியை தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, அதை சயின்டிஃபிக்காக எப்படி நான் அப்ரோச் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் அதை அப்ளை பண்ணி இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி ப்ளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி, ஏன்னா கடைசியில் எல்லாமே ஆண்டவன் தான், எல்லாமே கடைசியில் ஆண்டவங்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அவர் ஒன்றும் நம்மளை கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லைன்னா சும்மாலும் நடத்தின பாடம் வரைக்கும் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நிறைய மிராக்கள் நடக்குது. அது இந்த சேனல்லையே இந்த இன்டர்வியூ பார்த்து வந்து எத்தனையோ கிளைண்ட்ஸுக்கு பல மாதங்கள் அடித்து அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட்டெல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மாவை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.